கம்பெனி கலர் என்ன இருக்கும் அந்த கலருக்கே வந்துடும். இதில் வந்து மார்கிங் கம்பெனி பேர் போட்டு வந்துடும். இது வந்து ஒன்லி 7,000 ஒன்லி. ஈகோ வச்சு லக்கேஜ் கேரி டவுன் சைஸ். ரியர் பம்பர் வந்து எக்ஸல் 6க்கு உள்ளது. இது வந்து 3,000 ஒன்லி. இது வந்து எதுக்கு வைக்கிறதுனா பின்னாடி வந்து நம்ம கம்பெனியோடைய பம்பர் வந்து இடிக்காமல் இருக்கணும், அந்த பம்பர் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னா இதை போட்டுட்டா நமக்கு ரொம்ப சேஃப். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பம்பரில் தான் ரிவர்ஸ் கேமரா வச்சுருக்காங்க, சென்சார் வச்சுருக்காங்க, அதெல்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதனால் இந்த ரியர் பம்பர் வச்சா எல்லாத்துக்கும் சேஃபாக இருக்கும். அதனால் இது வந்து ஒன்லி 3,000 ஒன்லி தான். நம்ம ஓம் சக்தி கார் ஆஃபீஸில் 3,000 ஒன்லி. நம்மகிட்ட வந்து எஃப்எம்ஆ டயரு, நம்ம டீலரு, பெரம்பலூர் டீலரு. வந்து 215 235 வரையும் ஆல் சைஸும் நம்மகிட்ட இருக்கும். 5 இயர்ஸ் வாரண்டி, அன்கண்டிஷனல் வாரண்டி வருது. கல்லடி பட்டாலும் சரி, இல்லை வந்து சைடில் ஏதாவது கம்பி கிழிச்சிருந்தாலும் அதுக்கும் கிளைம் உண்டு. 5 வருஷம் வாரண்டி உங்களுக்கு. அப்புனா டயர்ஸ் நம்மகிட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து 2 இயர்ஸ் வாரண்டி அப்போலோ டயர்ஸு. இது வந்து கல்லடிக்கு கொடுக்குறாங்க, ஆனால் வந்து 2 இயர்ஸ் தான் வாரண்டி. இது வந்து பிரிஸ்டோன் டயர் நம்மகிட்ட இருக்குது. பிரிஸ்டோன் டயர் வந்து இதுவும் வந்து 2 இயர்ஸ் வாரண்டி தான். இது கல்லடி பட்டால் அந்த கல்லடி அந்த சைடில் ஏதாவது கிழிச்சிட்டாலும் இது வந்து கிளைம் வராது. ஒன்லி ஏர் ஃபால்ட் இருந்தால் மட்டும் தான் நமக்கு வந்து கிளைம் உண்டு. இதில் சொல்லுங்கள். ஓல்டு எயிட்டி தான், ஒன்லி 1000 ருபீஸ் தான். மற்ற எல்லா காருக்குள்ள டோர் வைசர் இருக்குது. பழைய காரு புது காரு எல்லாத்துக்குமே இருக்குது. ஆல்டோ 800 வந்து ஆடி வரையும் இருக்குது நம்மகிட்ட. எல்லாத்துக்குமே டோர் வைசர் இருக்குது நம்மகிட்ட. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீல் கப்பு இருக்குது. 12 சைஸ்லேருந்து 17 சைஸ் வரையும் நம்மகிட்ட இருக்குது. எல்லா காருக்கும் இருக்குது. நோ ப்ரைஸ். டயரோட தேய்மானம் வந்து ஈவனாக இருக்கிறதுக்காக நம்ம அலைன்மெண்ட் பார்க்கணும். மேபி 3000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை அலைன்மெண்ட் பார்த்துக்கிறது டயர் தேய்மானம் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அலைன்மெண்ட் பார்க்கணும். இப்போ நீங்கள் வீல் அலைன்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஸ்டெப்ஸாக பண்ணுறீங்க? அலைன்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்கன்னா வண்டியை வந்து என்ன கம்ப்ளைண்ட் நம்ம அலைன்ஸ் பண்ண போட்டு கேட்போம். கேட்கும்போது உங்களுக்கு என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே வண்டியை நிறுத்திட்டு நம்ம சிஸ்டத்தில் உங்களுடைய வண்டி நம்பரு, உங்கள் மொபைல் நம்பரு, உங்கள் பேர் எல்லாமே என்ட்ரி போட்டுருவோம். அந்த இது கேமரா 2 பக்கமும் 2 கேமரா இருக்கும். 4 வீலையும் கேட்ச் பண்ணுறதுக்கு 2 கேமரா. டயரில் 4 வீல்லையும் சென்சார் ஃபிட் பண்ணி சென்சார் மூலியமாக நம்ம சிஸ்டத்தில் என்ன பாயிண்ட் மாறி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அலைன்மெண்ட்டை கரெக்ட் பண்ணி கொடுப்போம். பில்லு தான் எடுத்துகிட்டு வரணுங்கிறது கிடையாது. நம்ம சிஸ்டத்தில் பார்த்தே இத்தனாம் தேதி வந்திருக்கீங்க, இப்போ நம்ம பார்க்க முடியாதுன்றதையும் சொல்லிடுவாங்க. ஒரு தடவை வீல் அலைன்மெண்ட் பண்ணால் எத்தனை வருஷத்துக்கு ஆகும்? 1 மாதத்துக்கு 30 நாள் மட்டும்தான் ஃப்ரீ செக்அப். இல்லை ஃப்ரீ செக்அப் இல்லை. இப்போ ஒரு தடவை வீல் அலைன்மெண்ட் பண்ணுறோம்னா அடுத்த வீல் அலைன்மெண்ட் எப்போ பண்ணலாம்? 3000 கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்க்கணும். 3000 கிலோமீட்டரில் பார்க்க முடியாட்டினாலும் அட்லீஸ்ட் 5000 கிலோமீட்டர்லையாவது வந்து பார்த்துடணும். 10,000 கிலோமீட்டரில் அதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் அலைன்மெண்ட் பார்க்குறதுலாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம அலைன்மெண்ட் வந்து 3000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பார்த்தாகும். நம்ம கேமராவில் செட் பண்ணிட்டோம், சென்சாரையும் ஃபிட் பண்ணிட்டோம். வந்து நீங்கள் கேமரா விட்டு வெளியே வந்துடுங்க. வண்டி வந்து கரெக்டாக சென்டரெல்லாம் இருக்காங்கிறத இது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் பேக் நவுத்தணும். முடிச்சு இப்போ நமக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் வைக்கிறதுக்காக ஸ்டேரிங் ராஸ்மா இருக்கு இல்லைங்களா, அதை ஸ்டெடி பண்ணுறதுக்காக இப்போ அடுத்தது
லெஃப்ட் சைடு தான் மாறி இருக்கு, ரைட் சைடு கரெக்டாக இருக்குது, லெஃப்ட் சைடு நமக்கு மாறி இருக்கு. அதை நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். இல்லை பாருங்க, இல்லை போங்க. நமக்கு லெஃப்ட் சைடு பாயிண்ட் மாறி இருந்துச்சுங்களா, இப்போ நம்ம ஈவன் பண்ணி க்ரீன் கலரில் வச்சாச்சு, பாயிண்ட் 6க்கு கொண்டு வந்தாச்சு. ஓகே. இது எதுக்காக பண்ணுறோம்? ஸ்டேரிங் வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம பேலன்ஸ் பார்க்குறோம். வீல் பேலன்ஸிங் பார்க்கணும். நம்ம பெரும்பாலும் ஸ்டேரிங் வைப்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம பேலன்ஸ் பார்க்குறோம். ஏன் ஸ்டேரிங் வைப்ரேஷன் ஆகுதுன்னா, டயருக்கும் டிஸ்க்குக்கும் உள்ள இது வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணணும். அது பண்ணுறதுக்காக நம்ம பேலன்ஸ் பார்க்குறோம். இது ஈவனாக இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்டேரிங் வைப்ரேஷன் இருக்காது. இப்போது இதில் வந்து இந்த வண்டிக்கு வந்து ஒரு பக்கம் 15, இன்னொரு பக்கம் 25 கேட்குது. அப்போ இந்த பக்கம் இந்த அளவுக்கு இருக்கும்போது அது என்ன பண்ணும், ஸ்டேரிங் வைப்ரேஷன் ஆக செய்யும். இப்போ இந்த வெயிட்டை கொடுத்துட்டோம்னா பேலன்ஸ் பண்ணி இது தரையில் போகிறதுனால அது நமக்கு ஸ்டேரிங் வைப்ரேஷனை கொடுக்காது. இதெல்லாம் வெயிட்ண்ணே, வெயிட்டு ரிமூவ். எதில் எந்த இடத்துல கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல ஃபிட் பண்ணுறோம். அந்த பாயிண்ட் கேட்கும், அந்த பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை வெயிட் அடிக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் வெயிட்டு, சாவா வீலுக்கு நம்ம போடக்கூடியது. இது வந்து அலாய் வீல் வெயிட்டு. அலாய் வீலுக்கு இதுதான் நம்ம கொடுக்கணும். இப்போது நமக்கு முதல்ல 15, 25 கேட்டுச்சு, இப்போ ஓகே ஆயிடுச்சு. 0.1 ஓகே ஆகும். எல்லாம் கரெக்ட் பண்ணிருக்கீங்களா? நம்ம எல்லாம் கரெக்ட் பண்ணுறோம். MP3 பிளேயர் இருக்குது, காருக்குள்ள சென்டர் லாக் இருக்குது, மேலே டாப் எல்இடி இருக்குது. இது வந்து சப் ஊப்பர் கேபிள்பாங்க. இந்த கேபிள் இருக்குது நம்மகிட்ட. கொடியில் வந்து கொடி கோச்சு வந்து சில்வர் வந்து இருக்குது. சில்வர் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரையும் இருக்குது. அது மாதிரி அலுமினியத்துலேயும் சின்னதுலேருந்து பெருசு வரையும் இருக்குது. இந்த வேல் இருக்குது, அலுமினியத்துலேயும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார் வந்து நமக்கு எங்கேயாவது பஞ்சர் ஆகிடுச்சு நிற்கிது, காற்று பிடிக்கணும்னா நம்ம காற்று பிடிக்கிறதும் இருக்குது. கரண்ட்டில் உள்ளதும் இருக்குது, நம்ம ஆளில் அழுத்துறதும் இருக்குது. ரெண்டுமே இருக்குது நம்மகிட்ட. ஹாரன் பார்த்தீங்கன்னா இது வைப்ரோசோனிக்கு விண்டோன் ஹாரனு நல்லாயிருக்கும். இது கம்பெனி உங்களுக்கே தெரியும். அது மாதிரி இது எல்லாவுலேயும் இருக்குது. ரெண்டுமே பிராண்டட் ஐட்டம் தான், நல்லா இருக்கு, நல்ல கம்பெனி தான் இது. ஹாரன்லேயும் வைப்ரோசோனிக்கு. இது வந்து எல்லா காருக்கும், பெரிய காருக்கு எல்லாத்துக்கும் வைக்கலாம், நல்லாயிருக்கும். இது போஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் இருக்குது நம்மகிட்ட. சுமோவில் வந்து புது கார் வரைக்கும் XU300, XU500 எல்லா காருக்குமே இருக்குது பிளான்ஸு நம்மகிட்ட. சின்னதுலேருந்து பெருசு வரையும் இருக்குது நம்மகிட்ட. கார் முன்னாடி வைக்கிறதுங்களா? விஐபி லைட் இருக்கும், எல்இடி லைட் வருதுல்ல. யாருடைய ஃபோட்டோ, அப்பா அம்மா யார் ஃபோட்டோ வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். பர்ஃப்யூம் ஐட்டம் எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. இந்த ஷோவா வந்து அழகாக இருக்கும். இந்த கப்பல், இந்த ஐட்டம்லாம் நம்மகிட்ட நிறையா இருக்குது. எல்இடி பார்த்தீங்கன்னா HU7, HU27, HU4, HU19 எல்லா ஐட்டமும் இருக்குது நம்மகிட்ட. விஐபிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைட் இருக்கும். ரெட்டு ப்ளூவாக மாறி மாறி எரியும். இது ரிமோட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட் வரும். லைட்டு 4 பீஸ் வரும். இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து வச்சுட்டிங்கன்னா பிளிங்க் ஆகும். ரெட்டு ப்ளூ பிளிங்க் ஆகி வரும். விஐபி லைட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா கார்லையும். நம்மகிட்ட கம்மி தான், 1000 ருபீஸ் தான். வந்தீங்கன்னா உடனே போடலாம். ஒரு 1/2 ஹவரில் இதெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ வந்து 250 தான். இது வந்து கம்பெனி ஐட்டம் தான். அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸ்டேஜ் 1ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல. ஸ்டேஜ் 1ங்கிறது வந்து இது நல்லாயிருக்கும். கம்பெனி JPL. ஓகே, நம்மகிட்ட கம்மி ப்ரைஸ் தான். வாரண்டி 1 இயர் வாரண்டி இருக்குது. ஓகே.
அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு.